மோட்டோ எட்ஜ் 50 ஃபியூஷன் ஸ்மார்ட் ஃபோனோட சக்ஸஸ தொடர்ந்து இப்ப மோட்டோ எட்ஜ் 60 ஃபியூஷன் ஸ்மார்ட் ஃபோன் ஏப்ரல் 2 அன்னைக்கு லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல வர ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்குறதுக்கு ஒரு 5 ரீசன்ஸ் இருக்கு. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட டிஸ்பிளே, கேமரா, பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் பில்ட் குவாலிட்டி, அப்புறம் ஏஐ ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கலாமா வேணாமா அண்ட் இதோட ஃபுல் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ நம்ம வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா நான் உங்க பிரியா பாண்டியன், இது உங்க டெக்ஸ்ட்ரீம் சேனல். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும் போதும் இந்த ஏஜ் 50 ஃபியூஷனுக்கும் ஏஜ் 60 ஃபியூஷனுக்கும் என்னென்ன அப்கிரேட், என்னென்ன டவுன்கிரேட் அப்படின்றத ஃபுல்லா டீடைலா சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் கொடுத்த மாதிரியே 6.7 இன்ச்க்கான ஓஎல்இடி பேனல் கொடுத்துருக்காங்க அண்ட் 1.5K ரெசல்யூஷன் உள்ள குவாட் கர்வ் டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல HDR10+ சப்போர்ட் இருக்கு. இதோட ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா 96.3 வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் புதுசா என்ன இன்க்ளூட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா பேண்டோனோட 100% ட்ரூ கலர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல ஓடிடி கண்டென்ட்டுக்கு கூட HDR10 சப்போர்ட்டோட நம்மளால பார்க்க முடியும். அண்ட் இந்த ஸ்மார்ட் போனோட பிரைட்னஸ் லெவல் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைமா 50 ஃபியூஷன்ல வந்து 1600 நிட்ஸ் கொடுத்திருந்தாங்க. இப்ப 60 ஃபியூஷன்ல வந்து 4500 நிட்ஸ் லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் போனோட டவுன் கிரேட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லாஸ்டா இந்த 50 ஃபியூஷன்ல ரெஃப்ரெஷிங் ரேட் 144 ஹெட்ஸ் கொடுத்திருந்தாங்க. பட் இப்ப வந்து கம்மி பண்ணி 120 ஹெட்ஸ் கொடுத்திருக்காங்க. மோஸ்ட்லி இந்த 144 ஹெட்ஸ்க்கும் 120 ஹெட்ஸ்க்கும் பெருசா எந்த டிஃபரன்ஸுமே வந்து கிடையாது. ஏன்னா எல்லா அப்ளிகேஷன்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா 60 ஹெட்ஸ்லேருந்து 120 ஹெட்ஸ் வரைக்கும் தான் வந்து யூஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு பெரிய டவுன் கிரேடா எனக்கு தெரியல. செகண்ட் என்ன விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா கேமரா. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைம் யூஸ் பண்ண அதே செட்டப் தான். பட் வந்து அதுல இருந்து டியூயல் செட்டப், இப்போ வந்து ட்ரிபிள் செட்டப். ஸோ ட்ரிபிள் செட்டப்ன்றதுக்காக பெருசா எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது. ஏன்னா 2 மெகா பிக்சலுக்கான ஒரு மேக்ரோ சென்சார் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. மித்தபடி இதோட பிரைமரி கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 50 மெகா பிக்சலுக்கான ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட சென்சார் வந்து சோனியோட LYT 700 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட. ஸோ செகண்டரியா இருக்க கேமரா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 13 மெகா பிக்சலுக்கான 120 டிகிரி அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளஸ் வந்து மேக்ரோ சென்சாராகவும் இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் கேமரால வேற என்ன புதுசா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இந்த 50 ஃபியூஷனுக்கும் 60 ஃபியூஷனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேண்டோனோட ட்ரூ கலர்ஸோட கொலாபரேட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைமா இதுல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட அவுட்புட் குவாலிட்டி வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனோட ஃப்ரண்ட் கேமரா அதே தான் கொடுத்துருக்காங்க. 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க அண்ட் 4K வீடியோஸை வந்து 30 FPS வரைக்கும் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் ஓரளவு ஆவரேஜான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மோட்டோ எட்ஜ் 60 ஃபியூஷன் ஸ்மார்ட் போனோட டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் இந்த 50 ஃபியூஷன் டிசைன் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே தான் இருக்கு. பட் பில்டு குவாலிட்டி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமா ஒரு 3 விஷயம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த 50 ஃபியூஷன்ல கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்திருந்தாங்க. பட் இந்த 60 ஃபியூஷன்ல வந்து 7 ஐ ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. செகண்டா பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் அந்த 50 ஃபியூஷன்ல எந்த ஒரு மிலிட்டரி கிரேட் அப்கிரேடுமே கிடையாது. பட் இந்த டைம் வந்து மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேட் வந்து வாங்கியிருக்காங்க. அதாவது மிலிட்டரி கிரேட் 810 சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட டியூரபிலிட்டிக்காக. ஸோ இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா வைப்ரேஷன் டெஸ்ட், ஷாக் டெஸ்ட் அந்த மாதிரி நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுத்து இதோட டியூரபிலிட்டியை செக் பண்ணி இதோட சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க. அண்ட் தேர்டா பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்து லாஸ்டா 50 ஃபியூஷன்ல IP68க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் கொடுத்திருந்தாங்க. பட் இந்த 60 ஃபியூஷன்ல IP68 பிளஸ் IP69க்கான ரெசிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது வாட்டர் பிளஸ் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ பில்டு குவாலிட்டியை ரொம்பவே இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மோட்டோ எட்ஜ் 60 ஃபியூஷன் ஸ்மார்ட் போனோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைமா இந்த 50 ஃபியூஷன்ல ஸ்னாப் டிராகனோட ப்ராசர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஸ்னாப் டிராகனோட 7S Gen 2 ப்ராசஸர். ஸோ இந்த ப்ராசஸரும் ஒரு நல்ல ப்ராசஸர் தான். பட் இன்னுமே கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி இந்தியாலே ஃபர்ஸ்ட் டைமா இந்த 60 ஃபியூஷன்ல தான் வந்து 7400க்கான மீடியா டெக்கோட ப்ராசர் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த ப்ராசர் வந்து 7S Gen 2 ப்ராசரோட இன்னுமே கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசர் தான் கேமிங்க்கும் சரி, மல்டி டாஸ்கிங்க்கும். ஸோ இதோட AnTuTu ஸ்கோரிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா 7,50,000 வரைக்கும் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கு. அது போக இதுல வந்து LPDDR4X RAM UFS 4.0 வந்து கொடுத்துருக்காங்க.
அண்ட் இதோட ஓஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்ட்ராய்ட் 15 குடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட் டைம் குடுத்த மாதிரியே 3 இயர்ஸ்க்கான ஓஎஸ் அப்கிரேடும், 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்கிரேடும் குடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஓரளவு நல்ல ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோனுக்கு. லாஸ்ட்டா இந்த மோட்டோவோட 50 ஃபியூஷன்ல குடுத்த எல்லா ஏஐ ஃபீச்சர்ஸுமே குடுத்துருக்காங்க. அதாவது சர்க்கிள் டூ சர்ச், மோட்டோவோட ஸ்மார்ட் கனெக்ட், அதுக்கப்புறம் வந்து இந்த மேஜிக் எரேசர், எடிட்டர் இந்த மாதிரி எல்லா ஏஐ ஃபீச்சர்ஸுமே வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் டைமா அந்த 50 ஃபியூஷன்ல வந்து 5000 எம்ஏஹெச் பேட்டரி குடுத்திருந்தாங்க. பட் இப்ப இந்த 60 ஃபியூஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, 5500 எம்ஏஹெச் பேட்டரி குடுத்திருக்காங்க. அண்ட் இத சப்போர்ட் பண்றதுக்கு 68 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட்டும் குடுக்குறாங்க. ஸோ பேட்டரிலயுமே வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவைசேஷன் தான். ஸோ ஓவராலா இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாத்துலயுமே ஓரளவு நல்ல அப்கிரேட் குடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலி இதோட பிரைசிங் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 23K பட்ஜெட்ல தான் வரப்போகுது. ஸோ இந்த Moto Edge 60 Fusion ஸ்மார்ட் ஃபோனுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல நியூ டெக் அப்டேட்ஸ் பத்திய தகவல்கள் தெரியும்னா நம்ம டெக் ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.